தொடர்ச்சியாக தமிழர் பரப்புகளில் தமிழ் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்ற நிலைமை அதிகரித்து வருகிறது. அதாவது குறிப்பாக சிங்கள பெரும்பான்மை தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகளை மிகவும் கூர்மையாக திட்டி வருகிறது. திட்டமிட்ட வகையில் தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக தங்களுடைய ஆதிக்கங்களை செலுத்தி சிங்கள பெரும்பான்மைக்குரிய இடங்களாக, குறிப்பாக சிங்கள பெரும்பான்மையிடம் தமிழ் சமூகம், தமிழ் தேசியம் கரைந்து போகக்கூடிய ஒரு செயற்பாட்டை சிங்கள சமூகம் முன்னெடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தி அங்குள்ள இடங்களில் பௌத்த சின்னங்களை கட்டாயமாக அல்லது அனைவருக்கும் தெரியாமல் மறைமுகமாக கொண்டு வந்து போட்டு அந்த இடங்கள் பௌத்த சின்னங்களுக்குரிய மரபிடங்கள் என குறிப்பிட்டு அதனை ஆக்கிரமிக்கும் செயற்பாடுகளும், அதனை அண்டி பௌத்த விகாரைகளையும் பௌத்த விகாராதிபதிகளையும் குடியமர்த்தி அதன் பின்னர் பௌத்த மக்களை அங்கு குடியமர்த்தி ஒரு குடிப்பரம்பலை மேற்கொள்ளும் செயற்பாட்டை திட்டமிட்டு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தின் ஆளுகைக்குள் கொண்டு வரப்பட்டு பல பகுதிகள் தொல்லியல் திணைக்களத்தினுடைய எல்லை கற்கள் நடப்படுகிறது. பண்ணை பகுதியில் கோட்டை அமைந்துள்ள அந்த பகுதிக்கு அப்பாற்பட்ட பகுதி அனைத்திலும் சுற்றுலா நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தற்போது தொல்லியல் திணைக்களம் அந்த எல்லை கற்களை இட்டு தம்முடைய பகுதிகளாக அடையாளப்படுத்துவது யாழ்ப்பாண மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் டெட்வா புயலின் தாக்கத்தினால் பல்வேறு அசம்பாவிதங்கள் இடம்பெற்று நாடு பேரிடரினால் பெரும் அவதியுற்றது. இந்த நிலையில் நாட்டை மீட்கும் பணிகளில் தொடர்ச்சியாக பல வெளிநாடுகள் கை கொடுத்த நிலையில் அமெரிக்காவும் உதவிகளை மேற்கொண்டது. குறிப்பாக விமானத்தின் ஊடாக உலருணவு பொருட்கள் மற்றும் பாலங்கள் மற்றும் புனரமைப்புக்கு மீட்பு பணிக்கு தேவையான வாகனங்கள் என பல வகையான பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்க விமானப்படையினருக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய நன்றிகளை தெரிவித்தனர். வவுனியா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் அச்சங்கத்தினுடைய செயலாளர் கோ ராஜ்குமார் இவ்வாறு தெரிவித்தார். வணக்கம். தமிழர் ராஜ்குமார். 3218வது நாளாக தொடரும் போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் US விமானத்திற்கு நன்றி தெரிவித்தார். வவுனியா நீதிமன்றத்துக்கு எதிரே A9 சாலையின் ஓரத்தில் மழையிலும் வெயிலும் குற்றமற்ற தங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளுக்காக 3218வது நாட்களாக போராடி வரும் தாய்மார்கள் இன்று ஒரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். சமீபத்தில் அமெரிக்காவின் C-130 விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. இது எங்கள் போராட்டத்துக்கு புதிய நம்பிக்கையை அளித்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இறுதிக்கட்ட போரின் போது மற்றும் அதன் பின்னரும் காணாமலாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் பிள்ளைகளின் நிலை குறித்த உண்மையை தேடி பல ஆண்டுகளாக தாய்மார்கள் சிங்கள அரசின் புறக்கணிப்பு, மிரட்டல் மற்றும் அடக்குமுறைக்கு மத்தியில் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனால் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை நீதி வேண்டுமானால் உலக சக்திகள் தலையிட முடியும் என்பதை தெளிவாக காட்டுகிறது என தாய்மார்கள் கூறுகின்றனர். இலங்கையின் கடுமையான இராணுவம் மற்றும் பயண கட்டுப்பாடுகளை மீறியும் அமெரிக்கா நேரடியாக யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கியது தாய்மார்களுக்கு ஒரு வலிமையான சின்னமாக அமைந்தது. அவர்கள் கூறியதாவது, எங்கள் அழைப்பு அமெரிக்காவை அடைந்து விட்டது. இலங்கை அரசு எங்களை மிரட்டினாலும் ஒடுக்கினாலும் அமெரிக்கா உலகத்துக்கு காட்டியது. நீதி வர வேண்டும் என விரும்பினால் எதையும் யாராலும் தடுக்க முடியாது என யாழ்ப்பாணத்தில் இறங்கிய அந்த விமானம் தமிழர்கள் எந்த சக்தியையும் அச்சுறுத்த முடியாது என அறிவித்தது. எங்கள் நம்பிக்கையை சொல்வோம், அவனின்றி எதுவும் அசையாது. இன்று எங்கள் போராட்டத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டுள்ளது. தாய்மார்கள் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்காவின் மனிதாபிமான நடவடிக்கை தமிழ் தாய்மார்களுக்கு ஒரு நெறிப்படுத்தும் வலிமையாக அமைந்துள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட தங்கள் குழந்தைகளின் நிலை குறித்து உண்மையை தெரிந்து கொள்ள அவர்கள் இன்னும் சர்வதேச தலையீட்டையும் நிபுணர் விசாரணையும் பொறுப்பு குரலையும் கோருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்ட அனைத்து தமிழ் குழந்தைகளுக்கும் நீதி கிடைக்கும் வரை மற்றும் வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு அரசியல் தீர்வு அமையும் வரை அமெரிக்கா தனது ஈடுபாட்டை தொடர வேண்டும் என தாய்மார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். தாய்மார்களின் போராட்டம் தொடர்கிறது. ஆனால் இன்று அது ஒரு புதிய நம்பிக்கையுடன் தொடர்கிறது. வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொதிகள் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிவாரணப் பொதிகள் இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனிடம் யாழ்ப்பாண சிறைச்சாலை அத்தியட்சர் சீனிவாசன் இந்திரகுமாரால் மாவட்ட செயலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. ஒரு வாரம் Udah, coba.
நான் சிறைச்சாலை அத்தியட்சகர் சீனிவாச இந்திரகுமார். இன்றைய தினம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிதி உதவினையும் மேற்கொள்வதற்காக எங்கள் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தினால் ஆணையத்தின் அறிவுரைக்கு அமைய யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் 1200 பேர் தங்களது ஒருவேளை உணவினை தவிர்த்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அவர்கள் நிதியாக 2,50,000 ரூபா கிடைக்கப்பெற்றிருந்தது. அத்துடன் எமது சிறைச்சாலை உத்தியோகஸ்தர்கள் தங்களது நன்கொடையாக 1,50,000 ரூபா எமக்கு வழங்கியிருந்தனர். அந்த நிதியுடன் மொத்தமாக அன்னளவாக 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொதிகளை எம்மால் 180 பொதிகளை பொதி செய்து இன்று தினம் அரசாங்க அதிபர் அவர்களிடம் கையளிக்க உள்ளோம். மற்றும் இந்த உதவினை மேற்கொண்ட எமது கைதிகளுக்கும் மற்றும் எமது உத்தியோகஸ்தர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.